ஹாய்ஸ் நான் ஜுசோனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்லா அவங்களுடைய வழக்குக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த பதிவை கலாய்க்கும் விதமாக ஜாய் கிறிஸ்டல்லா அவங்களும் ஒரு சின்ன கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாரு, ஜாய் கிறிஸ்டல்லா எப்படி கலாய்ச்சிருந்தாங்க, இதை பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாரு அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு வெளியே திருமதி ஜாய் கிறிஸ்டல்டா எழுப்பிய தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் என்னை அணுகி வருகின்றனர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நிறைய பேர் வந்து கேட்பாங்க தானே அந்த சம்பவத்தை குறித்து, அந்த மாதிரி. சரியா? அடுத்ததாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறை செயல்பாட்டில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என்பதையும் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டவும் இந்த சர்ச்சையை தீர்க்க நான் மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளேன் என்பதை திட்டவட்டமாக கூற விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த பக்கம் நியாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா நீதிமன்றத்துல இருந்து இது தொடர்பான சம்பவங்கள் வந்து சொல்லுவாங்க. நியாயம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த மீனிங்ல தான் சொல்ல வராங்க. சரி, அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரச்சனை தொடர்பான எந்த ஒரு ஊடக விசாரணையிலையோ அல்லது பொது விவாதத்திலேயோ ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ அல்லது பதிலளிக்கவோ நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த பிரச்சனை சம்பந்தமா ஜாய் கிறிஸ்டல்டா அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஒவ்வொரு போட்டோஸ் அப்புறம் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் வைக்க எல்லாருமே அதிகமா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மோசமான ஆளு அப்படிங்கிற மாதிரி பல விதமா பல சர்ச்சையாட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து எதுவுமே சொல்லலையே, ஏன் அமைதியா இருக்காரு, ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க. அதுக்காக தான் இந்த சம்பவத்தை குறித்து நான் ஊடகத்துக்கு எதுக்குமே வந்து தெரிவிக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு விருப்பமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்ததாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஊடகங்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நடந்து வரும் சர்ச்சை குறித்து எந்த கருத்துக்களையும் அனுமானங்களையும் வெளியிடுவதை தவிர்க்குமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களையும் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஜாய் கிறிஸ்டல்டா குடுத்த வழக்குல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள வந்து நிறைய அவதூறா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? எல்லாருமே பேசியிருப்பாங்க. அத குறித்து தான் அவர் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ஊடகங்கள் மீது வந்து ரொம்ப மரியாதை, நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்த வந்து பரப்பாதீங்க. அதனால நான் உங்க பணிவுடமா கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் இந்த சர்ச்சையை சட்டத்தின்படி எதிர்கொள்வேன். ஜாய் கிறிஸ்டல்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது சட்டப்படி இந்த தீர்வை வந்து நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீதிமன்றத்துக்கு வெளியே ஜாய் கிறிஸ்டல்டா வந்து நிறைய பேசுறாங்க. அதே மாதிரி நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அடுத்ததாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது நலனின் அக்கறை காட்டி எனக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு மற்றும் பிரார்த்தனைகள் வழங்கிய அனைத்து நல விரும்பிகளும் எனது இதயபூர்வமான நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இன்ன வரைக்கும் அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் வராங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படிக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் பேரை போட்டு அவங்களுடைய சைன் போட்டு இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஜாய் கிறிஸ்டல்டா வந்து ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சரியா? என்ன அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்திற்கு முன் நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக்கும் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் ஜாய் கிறிஸ்டல்டா வந்து இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. பட் அதுக்கு கீழே அவங்க திருமணம் பண்ணும்போது சம்பிரதாயம் பண்ண ஃபோட்டோ வந்து வச்சு தான் அதுக்கு மேல அவங்க போட்டு கிரியேட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க. சரி,
மாதப்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டல்டா இவங்கள பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா இருக்க மாட்டோம். ஏன்னா, அவங்கள பத்தி தான் சர்ச்சை வந்து கொஞ்ச காலமாவே போயிட்டுருக்குது. கொஞ்சம் நாட்களாகவே போயிட்டுருக்கு. கொஞ்சம் மந்த்தாவே போயிட்டுருக்கு. அப்படிதான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஜாய் கிறிஸ்டல்டா வந்தாங்க. நான் கன்சீவா இருக்கிறேன். என்னுடைய குழந்தையோட அப்பா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த போஸ்டாட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட சேர்ந்தது, சேர்ந்து இருந்தது, சேர்ந்து சுத்துனது, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது, இது எல்லாமே வந்து வெளிய வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சையாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா வந்து புகார் அளிக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மீது. ஆ என்னை ஏமாத்திட்டாரு. திருமணம் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம, ஒரு சில விஷயங்களும் அதுல சொல்லியிருந்தாரு. அதுல வந்து குறிப்பிட்டு நான் உங்கள்ட்ட சொல்றேன். அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகிட்டு, டிவோர்ஸ் ஆயிட்டு நான் வந்து மன அழுத்தத்துல இருக்கேன். முறைப்படியா டிவோர்ஸ் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் என்ன திருமணம் பண்ணுனாரு. பட் அவர் என்ன ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு வச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டு நான் வந்து கன்சீவா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு கன்சீவா இப்ப கேட்டீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே அவரால நான் 2 முறை அபார்ட் பண்ணேன். இது வந்து 3வது வாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து, "நீங்க போய் மீட் பண்ணி பேசியிருக்கலாம்ல. எதுக்கு இந்த மாதிரி இஷ்யூ ஆக்குறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஜாய் கிறிஸ்டல்டா வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஆஃபீஸ் கம்பெனில போய் நான் என்ன பண்ணேன், பேசறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் என்ன வந்து வெளிய அடிச்சு விரட்டுனாங்க. பட் இருந்தாலுமே என்ன மிரட்டுறாங்க. "உன்ன கொன்றுவேன்" அப்படிங்கிற மாதிரி, "உன்னுடைய குழந்தைய கொன்றுவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அவர் ரீச் பண்ண முடியல. என்ன ஏமாத்திட்டாரு. அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்டாட்ட அடுக்கடுக்கா வச்சிருந்தாங்க. சரி அடுத்ததாட்டு ஊடக நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. சரி இது வந்து அவங்க ஃபேமிலி, ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் தெரியுமா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு சொன்னாங்க, "ஆமா தெரியும். நாங்க கல்யாணம் கழிஞ்சதுக்கு அப்புறவு அவருடைய சொந்த ஊரு, மாதம்பட்டி ரங்கராஜோட சொந்த ஊருக்கு அவங்க அம்மா, அப்பாவ பார்க்கறதுக்கு நாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்றதுக்கு அங்க எங்கள கூட்டிட்டு போனாரு. போய் நாங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நாங்க வந்தோம். அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா சொல்றாங்க. சரி அ எதனால பிரிஞ்சீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, "எனக்கு தெரியல. என்னுடைய பேபியா கூட இருக்கலாம். பேபிய வந்து அபார்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மந்த் ஆட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அவர ரீச் பண்ண முடியல. அவரு கால் பண்ணா வந்து ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. எதுவுமே சொல்ல முடியல." அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சரி நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்ட்டா வந்து புகார் அளிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமா அந்த புகார் வந்து மாற்றப்பட்டது. இப்பவும் அந்த வழக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து அ கோர்ட் தரப்புலேருந்து சம்மன் வந்து அனுப்பப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பப்பட்டு இருந்துச்சு. சரி அவரும் அது ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராரு. அதுக்கப்புறம் இப்படி நெறைய சர்ச்சைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆ இதுல எது உண்மை? யார் உண்மை சொல்றாங்க? யார் பொய் சொல்றாங்க? அப்படிங்கிற மாரி தெரியல. பட் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த போஸ்ட் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை வெளிய வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்க ஜாய் கிறிஸ்டல்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரு தான் என்னுடைய குழந்தைக்கு அப்பா. அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கன்ஃபர்ம்டு பண்ணி சொல்றாங்க. சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார்ல. இந்த போஸ்ட்ல சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு சரியா படுதா? இல்லன்னா உங்களுக்கு எப்படி தோணுது? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஜாய் கிறிஸ்டல்டா இதுக்கு வந்து ஒரு பதிலுக்கு அளிக்கும் விதமாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கல்ல. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதுல யார் உண்மை சொல்றா? யார் பொய் சொல்றா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஓன் கருத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.